சிவனை கும்பிடுறவங்க எந்த ராசிக்காரங்கள் சிவனுக்கு ரொம்ப உகந்தவங்களா இருப்பாங்க ஐயா? கிரிவலம் போகும்போது நம்ம கையில் ஏதாவது ஒரு தெய்வீகமான ஒரு பொருளை கையில் எடுத்துகிட்டு போனால் கடவுள் கேட்குமா, நான் உனக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துருக்கேன், அழகை கொடுத்துருக்கேன், தொழிலை கொடுத்துருக்கேன், உனக்காக மனைவி அமைச்சு வச்சுருக்கேன், கணவன் அமைச்சு வச்சுருக்கேன், குழந்தைய அமைச்சு வச்சுருக்கேன், உனக்காக இந்த சிவன் நான் உன்னை படைச்சு வச்சுருக்கேன், உனக்கு தேவையான உனக்கு படுத்து தூங்கும்போது ஒரு கட்டல் கொடுத்துருக்கேன், எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டது தான், இத்தனையும் நான் கொடுத்துருக்கிறேனே, என்னை பார்க்க வரும்போது நீ என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு சிவனை கேட்பாராம். ஒரு வீட்டில் 4 பிள்ளை இருக்குது, ஏதாவது புள்ள கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதம் பௌர்ணமிக்கும் ஒரு லிங்கம் பிடிச்சி கிரிவலம் சுற்றி கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு கஷ்டப்படுற வீட்டுக்கு தாய் வீட்டு சீதனமாக அந்த லிங்கத்தை கொடுத்து விடுங்க. இந்த சிவலிங்கம் போன நேரம் அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். ஓஎஸ் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் வித்யா. இன்னைக்கு நம்மளோட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சத்தில் உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து அவர்கள் ஐயாவை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்கம்மா. போன பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு கேள்வியும் எனக்காக இருக்கையா. இப்போ நம்ம திருவண்ணாமலைக்கு போகும்போது வீட்டிலேருந்து ஏதாவது கொண்டு போய் கிரிவலம் சுத்த போவோம். அப்போ நம்ம வீட்டிலேருந்து எந்த பொருளும் கொண்டு போக மாட்டோம். அதை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் அதில் நல்ல விஷயம் நடக்கும், நம்மளுக்கும் ஒரு மன திருப்தி இருக்கும். அதே மாதிரி எந்த பொருளை ஐயா நம்ம கொண்டு போகலாம்? அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. இன்றைக்கு அற்புதமான தகவல் அம்மா கேட்டிருக்காங்க. திருவண்ணாமலைங்கிறது ஒரு பெரிய அற்புதமான ஒரு கோவில். அந்த கோவிலில் சூரியகாந்த ஒளி சக்தி அதிகமாக இருக்குது. ஏன் அப்படின்னா, அந்த திருவண்ணாமலை சிவனுக்கு பேர் அக்னிபுரீஸ்வரர். அப்போது அக்னிபுரீஸ்வரர் இருக்கிறனால சூரியனுடைய சக்தி பிம்பங்கள் அங்கே அதிகமாக இருக்குது. அங்கே சந்திரகாந்த கல்லும் இருக்குது. அதனால தான் அங்கே பௌர்ணமி அன்னைக்கு சந்திரன் என்பது பௌர்ணமி அன்னைக்கு மட்டும் அந்த சந்திரகாந்த காலில் இருந்து, அந்த சந்திரகாந்த கல்லில் இருந்து பௌர்ணமியுடைய நிழல் பட்டு அதனுடைய பிரதிபலன் அந்த மலையை சுற்றி இருக்கிறனால தான் முன்னோர்கள் இந்த மலையிலிருந்து வெளியில் வரக்கூடிய எனர்ஜியை கிரிவலம் போகும்போது மக்கள் எல்லாரும் வாங்கிக்கலான்னு சொல்கிறக்காகத்தான் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலத்தை முன்னோர்கள் உருவாக்குனாங்க. அப்போது நாம் ஏன் அந்த பாதையில் நம்ம போகிறோம் அப்படின்னா, அந்த கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி முதல் முறையாக அந்த இடத்துல எத்தனை சித்தர்கள் இதை உருவாக்கியிருந்தால் இந்த கோயில் இத்தச்சோடாக இருக்கும். எத்தனை சித்தர்கள், மகான்கள், யோகிகள், அகோரிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆத்மாத்மா மனசார அவங்கெல்லாம் சேர்ந்து இனிமேல் வரக்கூடிய தலைமுறையாக இந்த கோயிலை கும்பிடணும்னு சொல்லி எத்தனையோ பேர்கள் அங்கே பாதம் பட்டு நல்ல நீதியாக உண்மையாக வாழ்ந்தவங்க, பெரிய பெரிய மகான்கள் எல்லாம் அந்த சாமி கும்பிட்டு அந்த கிரிவல பாதையில் போயிருப்பாங்க. அவங்களுடைய பாதம் பட்ட இடத்துல நம்ம பாதம் பட்டால் அவங்க புண்ணியம் நமக்கு வரும், கடவுளோட சக்தி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காகத்தான் இந்த பாத யாத்திரை கிரிவலமே இந்த உலகத்துக்கு வந்துச்சு. அதுதான் பாதம் யாத்திரை. அந்த பாதத்தை மேலே பாதம் வச்சு வருது. காலப்போக்கில் அது பாத யாத்திரை. அப்படி இருக்கும் காலகட்டங்களில் அந்த சிவனை கிரிவலம் போகும்போது நம்ம கையில் ஏதாவது ஒரு தெய்வீகமான ஒரு பொருளை கையில் எடுத்துகிட்டு போனால் கடவுள் கேட்குமா, நான் உனக்கு எல்லா வரத்தையும் கொடுத்துருக்கேன், அழகை கொடுத்துருக்கேன், கைகாலை கொடுத்துருக்கேன், தொழிலை கொடுத்துருக்கேன், உனக்காக மனைவி அமைச்சு வச்சுருக்கேன், கணவன் அமைச்சு வச்சுருக்கேன், குழந்தைய அமைச்சு வச்சுருக்கேன், உனக்காக இந்த சிவன் நான் உன்னை படைச்சு வச்சுருக்கேன், உனக்கு தேவையான உனக்கு படுத்து தூங்கும்போது ஒரு கட்டல் கொடுத்துருக்கேன், எல்லாமே இறைவனால் உருவாக்கப்பட்டது தான், இத்தனையும் நான் கொடுத்துருக்கிறேனே, என்னை பார்க்க வரும்போது நீ என்ன கொண்டு வந்தாய் அப்படின்னு சிவனை கேட்பாராம். அப்போ நம்ம ஏதாவது ஒன்று கொண்டுட்டு போய் சிவனுக்காக நம்ம ஒரு விஷயத்தை செய்தால் ஏன் நம்மளுக்கு நல்லது நடக்காது? அதற்காக பிரதோஷ வழிபாடில் பார்த்திங்கன்னா, நந்திக்கு சந்தன காப்பு போட்டு நந்தி தேவதைக்கு பூஜை பண்ணுவாங்க. அன்றைக்கி சிவனுக்கும் சந்தனத்தில் பூஜை பண்ணுவாங்க. அப்போ சந்தனம் தான் சிவனுக்கு ரொம்ப பிடித்த பொருளாக இருந்திருக்குது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வீட்டிலையே நாளை காலையில் நீங்கள் பௌர்ணமிக்கு திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடு வாசல்லாம் வலித்து சுத்தப்படுத்திட்டு ஒரு தலவாழை இலை வாங்கி, உங்கள் வீட்டில் என்ன குறைகள் இருக்குதோ, என் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகலை, இல்லை எனக்கு குழந்தை இல்லை, இல்லை எனக்கு தொழில் முடக்கமாக இருக்குது, இல்லை எனக்கு சட்டச்சிக்கல் பிரச்சனை தீரணும்,
இல்லை என்னுடைய உடல் ஆரோக்கிய நோய் என்னை விட்டு போகணும், இப்படி ஏதாவது என் குழந்தைங்க நல்லா படிக்கணும், என் குழந்தைகள்லாம் நல்லா படிக்க மாட்டேங்குது, ஞாபக சக்தி குறைவாக இருக்குது அப்படின்னு ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சிவனுக்கு பிடிச்ச சந்தனத்திலேயே அவருடைய லிங்கம் அவரவே நீங்கள் செய்து சிவலிங்கம் பிடிச்சு அதுக்கு அந்த தலவாழை இலையில் பொட்டு சந்தனம் வச்சு தேங்காவில் உடைச்சி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு அதை பத்திரமா எடுத்து ஒரு பாத்திரத்துக்குள்ளே ஒரு டிப்பன்லேயோ ஒரு சொம்புலேயோ ஒரு சொப்புலேயோ ஒரு முக்கியமான ஏதாவது ஒரு உலோகத்தில் போட்டு அதை பத்திரமா எடுத்து நீங்கள் சிவனுக்கு திருவண்ணாமலையில் கொண்டு வந்து நீங்கள் கிரிவலம் சுற்றும் போது அந்த லிங்கத்தை நீங்கள் கையில் உங்களுடைய உடம்புல கையில் எடுத்து 14 கிலோமீட்டர் இந்த கிரிவலம் நீங்கள் சுற்றி அந்த சிவனை தரிசனம் பண்ணி அந்த பூமாதேவியில் ஒரு முறை இப்படி வச்சு நீங்கள் எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் அந்த சிவலிங்கத்தை வச்சு தினமும் விளக்கு போட்டு சாமி கும்பிட்டீங்கன்னா அந்த சிவனுடைய சக்தி அந்த இறை ஆற்றல் எல்லாம் உங்கள் வீட்டுக்கே வரும். இதை மறக்காமல் எல்லாருமே பௌர்ணமி அன்னைக்கு செய்வது சிறப்பு. ஐயா, அதே மாதிரி எனக்கு இன்னொரு கேள்வியும் இருக்குது. சிவனை பற்றி நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. சிவனை கும்பிடுறவங்க எந்த ராசிக்காரங்கள் சிவனுக்கு ரொம்ப உகந்தவங்களாக இருப்பாங்க ஐயா? ராசியில் சிவனுக்கு எல்லாருமே சிவமயம் தான். அதனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாங்கம்மா, ராசி அதிகமாக சொல்கிறத விட இந்த உலக மக்கள் அத்தனை பேர்த்துக்குமே எங்கே சுற்றி வந்தாலும் நம்ம சிவனுடைய வம்சத்தில் அந்த சிவகோத்திரத்தில் நம்மெல்லாம் அந்த உலகத்துக்கு நம்ம சமர்ப்பணம் ஆனதுனால நம்ம 12 ராசியில் எத்தனையோ மக்கள் ஜீவராசிகள் வாழ்கிறதுனால நம்ம எல்லா ராசிக்காருமே ஒரு புண்ணிய கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அதனால் 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 நவகிரக திசைகள் எது நடந்தாலும் ஒரு கோவிலுக்கு போய் நாம் வாழ்கிற காலத்தில் நாம் 120 வருஷம் இறைவன் ஆயுளை கொடுத்து இந்த உலகத்துக்கு மனித பிறவி எடுத்தார். நாம் இந்த கோயிலுக்கு நம்ம போனாலும் போகலினாலும் 120 வருஷத்துக்கு அப்புறம் நாம் இந்த மண்ணுக்குள்ளே போனதுக்கப்புறம் இன்னொரு தலைமுறை உருவாகி அந்த கோயிலுக்கு கண்டிப்பாக போவாங்க. அப்போது நம்ம மனித பிறவி எடுத்ததே பிறக்கும்போதே நம்மளுடைய கர்ம வினை தோஷங்கள் முன்னோர்கள் கொடுத்த கர்மாவும் நம்ம தாய் தந்தை கொடுத்த கர்மாவும் இந்த ரெண்டும் இருக்குது. தந்தை வழியில் வந்த கர்மா, தாய் வழியில் வந்த கர்மா, நான் இந்த பூமிக்கு கொண்டு வந்த கர்மா, இந்த முக்கர்மம் சேர்ந்ததான் உள்வினை கர்மா. இந்த கர்மாவை தீர்க்கறக்காகத்தான் நம்ம சில கோவிலுக்கு போய் கிரிவலம் சுற்றி பூஜைகளை பண்ணி நம்மளுடைய புண்ணியத்தை வாங்குறதுக்காக பாவத்தை குறைச்சிக்கிறோம். அதனால் இப்படி எல்லா 27 நட்சத்திரம், 12 ராசி, 9 கிரகத்தில் பிறந்தவங்க அத்தனை பேரும் அந்த சிவனை போய் பார்த்து அந்த சிவலிங்கத்தை பூஜை பண்ணி மனசார நீங்கள் அதை வீட்டில் கொண்டு வச்சு ஒரு வருஷ காலம்னாது அந்த சிவனுக்கு நீங்கள் பூஜை பண்ணிங்கன்னா அந்த ஒரு வருஷத்துக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அசுர வளர்ச்சி வரும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம், குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும், கடனே என்னால் அடைக்க முடியலைங்கிறவங்களுக்கு கடன் கிடைக்கும், என் குழந்தை படிக்கவே மாட்டேதுங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த கோயிலுக்கு போய் இந்த சிவலிங்கத்தை பிடிச்சி பூஜை பண்ணி ஒரு முறை நீங்கள் கொண்டு வந்துட்டாலே போதும். இது முறைப்படி என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த ஜாதகத்தில் இது முறைப்படி பார்த்தா 7 பௌர்ணமிக்கு நீங்கள் மனசார சாமி கும்பிடணும், 7 பௌர்ணமிக்கு கிரிவலம் போகணும். ஆனால் உங்கள் சக்திக்கு போக முடியலனா முதல் முறை ஒரு பௌர்ணமிக்காவது போய் சிவலிங்கம் பிடிச்சி சந்தனத்தில் லிங்கம் பிடிச்சி நீங்கள் 14 கிலோமீட்டர் அந்த கையில் எடுத்துகிட்டு போய் வச்சு சாமி கும்பிட்ற லிங்கத்துக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. அந்த லிங்கம் நல்லா காஞ்சு போச்சுன்னா, அந்த லிங்கம் நல்லா காஞ்சிருச்சுன்னா வீட்டில் வச்சு அந்த லிங்கத்தை நீங்கள் பிக்கவே முடியாது, நல்லா கெட்டியாகி கொஞ்சம் அந்த லிங்கத்தில் ஜவ்வாதும் பன்னீரும் போட்டு தான் அதை பிணைஞ்சு லிங்கமாக மாற்றி நீங்கள் வீட்டில் வச்சு பூஜை பண்ணுங்கள். இது பூஜை பண்ணால் அதுக்கு சக்தி கூடிரும். நம்ம பிள்ளைங்க யாராவது கஷ்டப்பட்டாங்கன்னா, ஒரு வீட்டில் 4 பிள்ளைங்க இருக்குது, ஏதாவது புள்ள கஷ்டப்பட்டுச்சுன்னா அதுக்கு அடுத்த மாதம் பௌர்ணமிக்கும் ஒரு லிங்கம் பிடிச்சி கிரிவலம் சுற்றி கொண்டு வந்து பூஜை பண்ணிவிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு கஷ்டப்படுற வீட்டுக்கு தாய் வீட்டு சீதனமாக அந்த லிங்கத்தை கொடுத்து விடுங்க. இந்த சிவலிங்கம் போன நேரம் அவங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும். இதை செஞ்சீங்கனாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அசுர வளர்ச்சிக்கு வரும். இதை மறக்காமல் வரக்கூடிய பௌர்ணமிக்கு இதை மனசார செய்யுங்க, நல்லதே நடக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. சுப மாரிமுத்து. நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் நிறைய விஷயங்களை சிவனை பற்றி நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஏன்னா மக்களுக்கும் இது தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஏதாவது ஒரு பொருளை நம்ம கொண்டு போகணுன்ற மைண்ட் தாட்டே நம்மளுக்கு இருக்காது. அது நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வணக்கங்க, ரொம்ப நன்றி. OS பக்தி நேயர்களுக்கு நன்றி. அடுத்த பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கீழிருக்கும் தொலைபேசி எண் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.